செங்கோட்டையன் என்ன சொல்லிக்கிறாருன்னா, பொங்கலுக்கு பிறகு அல்லது பொங்கலுக்குள்ள முக்கிய மாற்றங்கள் தாவேக்கால இருக்கும். பல கட்சி தலைவர்கள் கூட இணையலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்க கட்சி மக்கள் சந்திப்பு கூட்டம் விஜயமங்கலத்தில் இப்போ நடந்த போது கூட நிறைய பேர் சேர போகிறாங்க அப்படின்னாங்க. யாராவது சேர்ந்தாங்களா? சொன்னாங்கல்ல, உங்களுக்கு பத்திரிக்கை எல்லாத்துக்கும் தெரியும். நிறைய பேர் சேர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அந்த மேடையில் நிறைய பேர் சேர போகிறாங்க. கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னு நிறைய பேர் சேர போகிறாங்கன்னாங்க. யாராவது சேர்ந்தாங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி எப்பயுமே வரலாறு காணாத வகையில் தாவேக்கா வெற்றி பெறும், அருண்ராஜ் அதுக்கு அயராது உழைப்பாரு அப்படின்னு அவங்க கூட சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவங்க ஓட்டு அதிகமாக பிரிக்கலன்னு சொல்கிறாங்க. பிரிச்சா எங்களுக்கு நல்லது தான். இதில் ஒன்றும் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் நல்லது தான். அதனால் இன்னொன்று சும்மா தொகுதியில் அப்படின்னு சொல்கிறப்ப நான் முதல்ல அண்ணாமலையவே விவாதத்தை கூப்பிட்டுருக்கேன். ஒரு மேடையை போடுவோம், பத்திரிக்கையாளர் வர சொல்லுவோம். அண்ணாமலை திருச்செங்கோடு இதை பண்ணல அதை பண்ணலன்னு சொன்னப்பவே 2 பேரும் நேருக்கு நேரு பேசிக்கலாம், விவாதம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போவும் அது நிற்குது. எப்போ வேணாலும் நான் தயாராக இருக்கிறேன். அருண்ராஜ் எப்போ வேணாலும் வரலாம். சார், அதே தொகுதி கோமுத்தேக கேட்குற மாதிரி தமிழ் வருது, உண்மைங்களா? 236 தொகுதியில் நான் கேட்குறேன். திருச்செங்கோடு தொகுதி குறிப்பிட்டு கேட்குற மாதிரி சொல்றாங்க கோமுத்தேக. நான் சொல்லிட்டேனே, கூட்டணியில் அது உங்க வீட்டுக்காக வாங்கி தருவீங்களா? கூட்டணிக்கு தலைமையா இருக்கிற முதலமைச்சர்கிட்ட போய் 4 சோத்துக்களை கேட்க வேண்டியது. உங்களுக்கு கேட்டா நீங்க வாங்கி தர மாதிரி தான் சொல்லுங்க, நான் கேட்கறேன். அரசியல் விமர்சனம் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கொங்கு மண்டலத்தை மட்டும் ஏன் சீட்டு கேட்குது? அவங்க வேற சட்டமன்ற தொகுதியில் நின்று போட்டி இல்லாமல்ல. நாங்க தான் நேராவே இல்லைன்னு சொல்லிடுறோமே. எங்க கட்சியோட கொள்கையே கொங்கு மண்டலத்துல வளர்த்துறது தான். கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சிக்காகத்தான் அதான் எங்க கொள்கை. அப்படி இருக்கப்ப அந்த கேள்வி எதுக்கு வருது? அதே மாதிரி வாரத்துல பொதுக்கூட்டம் தாவேக்கா சார்பில் கூட்டம் நடத்தினாங்க. அங்க பேசின ஆனந்த் உட்படவே திருச்செங்கோடுக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களுமே எம்எல்ஏ செயல் என்ற குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அருண்ராஜ் ஆனந்த் சேர்த்து கூட்டார் சொல்லுங்க. தீயசத்தின்னு சொல்லியிருக்காரு சார். டிஎம்கே முடிஞ்சா விஜய் கூட கூட்டார் சொல்லுங்க. டிஎம்கே தீயசக்தி, டிவிகே தூய சக்தி அப்படின்னு இருக்காரு. நாங்க பெண்களுக்கு முன்னுரிமை தருவோம், அவங்களுக்கு பாதுகாப்பை நிலைநிறுத்துவோம் அப்படின்னு உதாரணம் நாமக்கல் மாவட்ட செயலரை மாத்தினாங்கல்ல. அவர் பேசுறத பார்த்து பயப்பட வேண்டியது அதிமுக இல்ல. அவர் அதிமுக இருக்கிற பொசிஷன்ல வர்றதுக்காக முயற்சி பண்றாரு. திமுகவை தோற்கடிக்கிறதுக்காக அவர் முயற்சி பண்ணல. அதிமுக இருக்கிற பொசிஷன்ல தான் வர்றதுக்கு பாக்குறாரு. அப்ப பயப்பட வேண்டியது அதிமுக. பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லி வேணும்னே இந்த கேள்வி கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க அந்த பதில் சொல்லணுங்கிறதுக்காக. ஏன்னா திருச்செங்கோட்டில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். நடுராத்திரியில திருச்செங்கோட்டில் அந்த மாவட்ட செயலாளர் என்ன பண்ணாரு உங்களுக்கு தெரியும். வேண்டாம், கோபிச்செட்டிப்பாளையம் தனி மாவட்டமாக்கணும்னு சொல்லி பல வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க. அதை பத்தி நீங்க மறுபடியும் முதல்வர்கிட்ட பேசியிருக்கீங்களா? அது பேசிட்டு தான் இருக்கிறோம். பொள்ளாச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், திருச்செங்கோடு, ஆத்தூர், இப்படி பல விஷயங்கள் பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் இப்போ இருக்கிற அவர் செங்கோட்டையன் அவர்கள் தான் 100 கோடி கேட்டார். மாவட்டம் பிரிக்கணும்னா 100 கோடி வேணும் அப்படின்னாரு. இப்போ ஏதாவது அவர் கோரிக்கை இருக்கலன்னு தெரியல, அவரை பார்த்தா கேளுங்க. உங்களுக்கு அதிமுக 5000 3000 தரதா பிளான். பத்திரிகை பார்த்தீங்க, இன்னைக்கு 10,000 சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பத்திரிகை பார்த்தீங்களா? இதெல்லாம் முதலமைச்சர் நிதி ஆதாரத்தை பொறுத்து கேபினெட்டை கூட்டி எடுக்க வேண்டிய முடிவு. நம்ம இங்கே பேசுறதுனால ஒன்றும் ஆக போறதில்லை. நல்லது நடக்கும்.